அவள் அவனை பிடித்தாள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு பெண்மணி சொல்கிறார்கள், இப்போது பெண்கள்தான் ஆண்களிடம் முதலில் பேசுகிறார்கள், வெளியே அழைக்கிறார்கள். அது எனக்கு சாதாரணமாக தான் தோன்றுகிறது. பெண்கள் காத்திருந்தால் உறவுகளை ஆரம்பிக்கவே முடியாதது போல இருக்கிறது. இன்றைய உலகத்தில் பெண்கள் உறவுகளில் முன்வர வேண்டும் என்று அதிகமாக ஊக்கப்படுத்தப்படுகிறார்கள். ஆனால் தேவன் உருவாக்கிய அழகான ஒழுங்கை பாருங்கள். அதில் ஆண்கள் முன்வருகிறவர்களாகவும் பெண்கள் ஞானத்துடனும் அமைதியுடனும் பதில் அளிப்பவர்களாகவும் இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரத்தில் ஒரு புத்தியில்லாத பெண்ணை நாம் பார்க்கிறோம். அவளை பற்றி வேதாகமம் சொல்கிறது, அவள் அவனை பிடித்து முத்தம் செய்து. மேலும் அவள் வெட்கமில்லாத முகத்தோடு அவனோடு பேசினாள் என்று சொல்லப்படுகிறது. அதாவது அவள் உடலாலும் வார்த்தைகளாலும் தன்னை அவன் மீது திணித்தாள். சகோதரி நான்சி சொல்கிறார்கள், இன்று பல பெண்களும் இதே போல நடக்கிறார்கள். அவர்கள் அந்த பெண்ணை போல தவறான நோக்கத்தோடு இல்லாமல் இருந்தாலும் அவர்களிடம் விவேக குறைவு காணப்படுகிறது. பெண்களாகிய நாம் பதிலளிக்கும் அமைதியான மனநிலையிலும் தேவன் வைத்திருக்கும் அழகையும் சமாதானத்தையும் காண அவர் உதவும்படி ஜெபிப்போம். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரமபிதாவே, பெண்களாகிய எங்களை உமது ஞானத்திலும் பரிசுத்தத்திலும் நடத்துவதற்காக உமக்கு நன்றி. இந்த உலகத்தின் வழிகளின்படி அல்ல, உமது சித்தத்தின்படி நடக்க கற்றுத்தாரும். எங்கள் வார்த்தைகளிலும் நடத்தைகளிலும் விவேகமும் தாழ்மையும் இருக்க உதவி செய்யும். கவனத்தை ஈர்க்கும் வாழ்க்கையை அல்ல, உமக்கு மகிமை சேர்க்கும் வாழ்க்கையை வாழ எங்களை வழிநடத்தும். உமது சமாதானத்திலும் அமைதியிலும் நிலைத்திருக்க கிருபை தாரும். உறவுகளில் ஞானத்துடனும் பரிசுத்தத்துடனும் நடக்க உதவி செய்யும். எங்கள் வாழ்க்கை வெளிப்புற அழகால் அல்ல, உள்ளத்தின் மென்மையாலும் தேவ பக்தியாலும் அழகாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரமபிதாவே, ஆமேன். இந்த மெசேஜ் 1 நவம்பர் 2024 நான்சி டிமோஸ் வோல்கமுத் அவர்களின் இயேசுவை தேடி என்ற புரோகிராமிலிருந்து எடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.